அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்னைக்கு ராபி கிச்சனில் ஒரு அருமையான ஈத் ஸ்பெஷல் அம்மா பாயாசம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பிடையில உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் அருமையாக இருக்கும். 10 நிமிஷத்தில் இந்த பாயாசத்தை செஞ்சிடலாம். 10 நிமிஷம்தான் இந்த பாயாசம் செய்ய. பால் கொதிக்கிற நேரத்தில் சேமியா வறுத்துட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்துட்டோம்னா உங்களுக்கு பாயாசம் ரெடி. அடுப்பில் வைக்காத பாயாசம். இது பால் மட்டும்தான் காய்ச்சணும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாமா? பால் நைட்டே நான் நல்லா காய்ச்சிட்டேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஈத்துக்கு எங்களுடைய பெருநாளைக்காக நான் இப்போ எங்கள் அம்மாவோடைய பாயாசம் தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பெருநாளைக்கும் எங்கள் அம்மா இந்த பாயாசம் தான் செய்வாங்க. அதுதான் எப்படின்னு காட்டுறேன். இது நல்லா பால் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த ஆடையெல்லாம் நல்லா இப்படி வந்துச்சுன்னா இது பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை போட்டுக்கலாம் இதில். இப்போ இது ரொம்ப ஈஸி இந்த பாயாசம் பண்ணுறது. நான் 4 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இதுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சி ஊற்றலாம். பாகுனா பாகா இல்லை, சர்க்கரையை ஒரு 2 கொதிக்க வச்சு கரையை வச்சு கூட ஊற்றலாம். இப்படியும் டைரெக்டாகவும் சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டுட்டேன். இந்த ஆடையெல்லாம் நீங்கள் நல்லா இந்த இதில் அப்படியே சைடு ஓரமாக அப்படியே நசுக்கி விட்ருங்க. அப்படியே தேய்ச்சி விடுங்க அப்படியே. இப்போ இது சர்க்கரை போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நட்ஸ்லாம் வறுத்துக்குருவோம், சேமியாவும் வறுத்துக்குருவோம். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நான் வறுத்து வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதை, சாரப்பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சேமியா அதையும் நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இந்த சேமியாங்கிறது கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கும். இது நம்ம எப்படின்னா பாயாசம் நார்மலாக பாலில் ஊற்றி அப்படியே வேக வைப்போம்ல, அப்படிலாம் இல்லை. பாலை காய்ச்சி இறக்கி வச்சுட்டு தான், அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு தான் இந்த பாயாசம் பண்ணணும். இந்த மாதிரி இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் நம்ம நெய் ஊற்றி இன்னும் நல்லா வறுக்கணும். அப்புறம் மில்க் மேட் ஒரு டின்னு இருக்குது. இது ஒரு டின்னு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஊற்றணும். அதுக்கப்புறம் கோவா ஒரு 1/4 கிலோ போடணும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கோவாவை நல்லா இதில் போட்டுக்கலாம். கோவா போட்டு நல்லா இதில் கலக்கிட்டோம்னா கரைஞ்சிரும். கோவா கிடைக்காதவங்க நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கூட கோவா வாங்கிக்கலாம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்குது பாருங்கள். இது 4 லிட்டர் பால் கொஞ்சம் கூட தண்ணியே நான் ஊற்றலை. 1 டம்ளர் தண்ணி கூட நான் ஊற்றலை. திக்கான பால். இப்போ இதில் சர்க்கரை கோவா போட்டு நல்லா கொதிக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃபுட் கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மில்க் மேட் ஊற்றுறனால நீங்கள் சர்க்கரை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சேமியாவை நம்ம போட்டுடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம சேமியாவை போடணும். சேமியாவை போட்டு வேக வைக்கக்கூடாது. இந்த பாலோட ஹீட்லேயே இந்த சேமியா வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை நீங்கள் பால் கொதிச்சிட்ருக்கையிலே போட்டிங்கன்னா சேமியா ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும். சேமியா போட்டேன். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த சேமியா நல்லா வெந்து நல்லாயிரும். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. சேமியா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு சிட்டிகை சால்ட் சேர்த்துக்கங்க. எந்த ஒரு ஸ்வீட் செய்யலையும் சால்ட் சேர்த்தோம்னா அதோட இனிப்பு தன்மை அதிகமாக உங்களுக்கு எடுத்து காட்டும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு அருமையான அம்மா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈத் பெருநாளில் இதே மாதிரி நீங்களும் பாயாசம் செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.